வணக்கம் நண்பர்களே. கடந்த பதிவுகளில் பாண்டவர்களின் பிறப்பையும் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கையையும், பாண்டவர்கள் தங்கள் சிறுவயதில் கற்றுக்கொண்ட கல்வியையும், குருமார்களின் வழிகாட்டுதலையும் கண்டோம். இன்று தருமன் எனும் வேதாந்தம் செழித்து ஒரு மனிதரைப் பற்றி காண்போம். தருமன் என்பது ஒரு பாத்திரமல்ல, மாறாக தர்மத்தின் சின்னமாகவும் உயரிய மனித குணங்களின் வடிவமாகவும் விளங்கும் ஒரு ஆளுமை. பாண்டவர்கள் ஐவரின் மூத்தவரான தருமன் கருணை, நியாயம், பொறுமை போன்ற உயரிய குணங்களின் அதிபதியாக திகழ்ந்தார். ஆனால் தருமனை மகாபாரதத்தில் உன்னதமாக ஆக்கியது அவரின் வெற்றிகள் மட்டும் அல்ல, அநீதிகளையும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொண்ட அவர் தர்மத்தின் மீது வைத்திருந்த உறுதியே மிகுந்த மகத்துவம் கொண்ட ஒரு மாமனிதராக ஆக்கியது. தருமனின் வாழ்க்கை முழுக்க ஒரு முக்கிய கருத்தின் அடிப்படையில் இருந்தது. தர்மமே வாழ்க்கையின் உயரிய சட்டம். இது அவருக்கு ஒரு தத்துவமாக அல்ல, வாழ்க்கை முறையாக இருந்தது. உதாரணமாக, சதுரங்க விளையாட்டில் தனது இராச்சியத்தை மட்டுமல்ல, தன்னுடைய அந்தஸ்தையும் இழந்தபோது கூட கோபத்திற்குள் ஆழாமல் அவர் பொறுமையுடன் அதை தாங்கினார். ஏன் தெரியுமா? தர்மம் இறுதியில் வெல்லும் என்பதிலான அவரின் நம்பிக்கையே. தருமன் உலகியலான விஷயங்களை அறியாதவர் இல்லை. அரசியல், போர், சமரசம் ஆகியவற்றில் அவர் ஆழ்ந்த அறிவு கொண்டவர். ஆனால் அந்த அறிவை அவர் சரியான முறையில் பயன்படுத்தினார். ஒரு அரசனாக அவர் நியாயத்தையும் மனிதநேயத்தையும் முன்வைத்தார். வலிமையாக இருக்க வேண்டிய இடங்களில் அவர் உறுதியோடு இருந்தார். ஆனால் அவரது மக்களின் நலனுக்காக அவரின் கருணை எப்போதும் சுடர்விட்டது. தருமனின் குணங்கள் அவரது சகோதரர்களுடன் ஒப்பிடும்போது இன்னும் வலிமையாக தெரிகின்றன. பீமன் அமைதியின்றி உணர்ச்சிவசப்பட்டவராகவும் இருந்தபோது தருமன் அமைதியாகவும் சிந்தனைசாலியாகவும் இருந்தார். அர்ஜுனன் உணர்ச்சிகள் வழிநடத்தப்பட்டார். ஆனால் தருமன் உறுதிப்பாட்டில் நிலைத்திருந்தார். இந்த வித்தியாசங்கள் பாண்டவர்களிடையே ஏற்பட்ட சுமூகத்திற்கும் அவர்களின் ஒருங்கிணைப்பிற்கும் வழிவகுத்தது. இன்று தருமனிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? தருமன் எளிதான வாழ்க்கையை வாழவில்லை. ஆனால் அவர் நிரம்பிய வாழ்வை வாழ்ந்தார். அவரது பொறுமை நாம் சவால்களை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது. மேலும் அவரது தர்மத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை நேர்மையுடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது. தருமன் போற்றப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் உயரிய இலட்சியங்களை பிரதிபலிக்கும் ஒரு ஒளி. நம் வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் தருமனைப் போல் நாமும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பாரத கதை கதிர். நன்றி, வணக்கம்.